பெண். மூமினான பெண்களை அறிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு அல்லாஹ் கொடுத்த கண்ணியத்தை. எந்த ஒரு பெண் 5 நேர தொழுகையை நிறைவேற்றி ரமதான் மாதத்திலே நோன்பு வைத்து வஹஃபிலத் ஃபர்ஜஹா தன்னுடைய கற்பை பாதுகாத்து வஅதாஅத் ஜௌஜஹா தன்னுடைய கணவனுக்கு கட்டுப்பட்டு நடந்தாலோ இந்த பெண் அழைக்கப்படும் மறுமையில் சொர்க்கத்தின் எந்த வாசலின் வழியாக நீங்கள் நுழைய வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்களோ நுழைந்து கொள்ளுங்கள். முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், யா ரப், அப்படிப்பட்ட மூமினான பெண்களாக உங்கள் மனைவிகளை மாற்றுங்கள், உங்கள் பிள்ளைகளை மாற்றுங்கள், உங்கள் குழந்தைகளை வளருங்கள். கண்ணியத்துக்குரியவர்களை இன்ஷா அல்லாஹ் வாருங்கள். மலக்குகள் கதவை திறப்பார்கள், நுழைந்து கொண்டிருப்பார்கள். கொஞ்சம் கேளுங்கள். அன்னலக்கும் மன் தஹயு ஃபலா தமூது அபதா. சொர்க்கவாதிகளை கேளுங்கள். நுழைவதற்கு முன்னால் கேட்டுக்கொள்ளுங்கள். என்ன உலகம் இது? அன்னலக்கும் மன் தஹயு ஃபலா தமூது அபதா. இங்கே வாழ்வீர்கள், மரணம் கிடையாது. வ அன்னலக்கும் மன் தஸஹு ஃபலா தஸ்கமு அபதா. உங்களுக்கு இங்கே சுகம், நோய் கிடையாது. وَأَنَّ لَكُمْ مَنْ تَشِبُّوا وَلَا تَهْرَمُوا أَبَدًا. இங்கே உங்களுக்கு வாலிபம், இங்கே உங்களுக்கு முதுமை கிடையாது. وَأَنَّ لَكُمْ مَنْ تَنْعَمُوا وَلَا تَبْأَسُوا أَبَدًا. உங்களுக்கு நியமத்துகள் அதிகரிக்கப்பட்டு கொண்டே இருக்கும், குறைக்கப்படாது. மரணம் இல்லை, நோய் இல்லை, வயோதிகம் இல்லை, நியமத்துகள் குறைவு இல்லை. வாருங்கள், அதிகமாகிக் கொண்டே இருக்கும். அழைக்கப்படும். உங்களுடைய சொர்க்கங்களை பெற்றுக் கொள்ளுங்கள் நீங்கள் செய்த அமல்களின் காரணமாக. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், முதலாவது நுழையக்கூடிய கூட்டம் பௌர்ணமியின் இரவிலே சந்திரனை எப்படி பார்ப்பீர்களோ அது போன்று பிரகாசமாக மின்னிக் கொண்டிருப்பார்கள். அதற்கு பிறகு உள்ள தரஜா நட்சத்திரத்திலே அதிகம் வெளிச்சத்தை தரக்கூடிய நட்சத்திரத்தை போன்று மின்னிக் கொண்டிருப்பார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இன்ன ஃபில் ஜன்னதி 100 தரஜா. சொர்க்கத்திலே 100 தரஜாக்கள் இருக்கிறது. அஅத்தஹு அல்லாஹு லில் முஜாஹிதீன ஃபீ சபீலில்லாஹ். அல்லாஹ்வுடைய பாதையிலே போராடி இறந்தவர்களுக்காக அல்லாஹ் தயாரித்து வைத்திருக்கிறான். மா பைன தரஜத்தைனி கமா பைன ஸமாஇ வல் அர்த். அதனுடைய 2 தரஜாக்களுக்கு இடையே உள்ள தூரம் வானம் பூமிகளுக்கு இடையே உள்ள தூரம். ஃபஇதா ஸஅல்துமுல்லாஹ ஃபஸ்அலூஹுல் ஃபிர்தௌஸ். அல்லாஹ்விடத்திலே நீங்கள் கேட்பதாக இருந்தால் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை கேளுங்கள். அதுதான் உயர்வான சொர்க்கம். அதன் மீதுதான் அல்லாஹ்வுடைய அர்ஷ் இருக்கிறது. அங்குதான் சொர்க்கத்தின் ஆறுகள் ஓடுகிறது. யா அல்லாஹ், ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுடைய வாரிசுதாரர்களாக எங்களை நீ ஆக்குவாயாக. கொஞ்சம் நில்லுங்கள் சொர்க்கவாதிகளே. وَنَزَعْنَا مَا فِي صُدُورِهِمْ مِنْ غِلٍّ. அல்லாஹ் எடுப்பான் போட்டிகளை, பொறாமைகளை, குரோதங்களை, மனிதர்கள் உலகத்திலே சுமந்த தன்மைகளை சொர்க்கவாதிகளிடமிருந்து அல்லாஹ் பிடுங்கி விடுவான், எடுத்து விடுவான். நுழையுங்கள், ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வை புகழ்ந்து கொண்டே இருப்பார்கள். அல்ஹம்துலில்லாஹில்லதீ ஹதானா லிஹாதா வமா குன்னா லினஹ்ததிய லௌலா அன் ஹதானல்லாஹ். யா அல்லாஹ், இந்த வார்த்தையை உலகத்திலே உச்சரிக்கிறோம், சொர்க்கத்திலே நுழையும் பொழுது உச்சரிக்கக்கூடிய வாய்ப்பை கொடுப்பாயாக. யா அல்லாஹ், நேர்வழி கொடுத்தவன் நீதான். இதன் பக்கம் நீ இந்த நேர்வழியை கொடுக்கவில்லை என்றால் நேர்வழியை எங்களால், சொர்க்கத்தை எங்களால் அடைய முடியாது. அல்லாஹ் அக்பர். எங்களுக்கு ரசூல்மார்கள் சத்தியத்தை கொண்டு வந்தார்கள். பார்ப்பான், சொர்க்கத்திலே உள்ளே நுழைந்ததற்கு பிறகு தங்கத்தாலான மாளிகைகள், யாரும் ஒரே ஒரு முத்தாலான கூடாரங்கள், ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும், ஓடிக்கொண்டிருக்கும். எல்லா மனிதர்களும் 33 வயதுடையவர்களாக, சம வயதுடையவர்களாக மாற்றப்படுவார்கள். இன்னும் அங்க சொர்க்கத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், லா யபசுகூன் லா யபசுகூன ஃபீஹா. அங்கே எச்சில் சிந்த மாட்டார்கள். வலா யம்தகிதூன், மூக்கை சிந்த மாட்டார்கள். வலா யதகவதூன் வலா யபூலூன், மலம் ஜலம் கழிக்க மாட்டார்கள்.
ஆனியத்துஹும் ஃபீஹா அஸ்ஸஹப், அவர்கள் உபயோகிக்கக்கூடிய பாத்திரம் தங்கத்தால் ஆனது. அம்ஷாத்துஹும் மின் அஸ்ஸஹப், அவர்கள் சீவக்கூடிய தலைமுடியின் சீப்பு தங்கத்தால் ஆனது. யாரும் வமஜாமீருஹுமுல் உலூவ வரஷுஹும் அல் மிஸ்க், அவர்களுடைய வேர்வை கஸ்தூரியின் மணமால் ஆனது. அங்கே இருக்கும் ஊதிபத்திகள் கஸ்தூரியின் நறுமணத்தை அதிகப்படுத்தக்கூடிய நறுமணத்தை விட அதிகமான நறுமணத்தை வெளியாக்கிக் கொண்டிருக்கும். எல்லாம் சரி. ஒலிகுல்லி வாஹிதின் மின்ஹும் ஜௌஜதான், நுழையும் பொழுது ஒவ்வொரு சொர்க்கவாதிக்கும் 2 ஹூரில் ஐன் பெண்களை அல்லாஹ் கொடுப்பான். இது நுழையும் பொழுதுதான், நுழையும் முதல் தருணத்தில் தான் 2 ஹூரில் பெண்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அந்த பெண்களுடைய காலில் இருக்கக்கூடிய அந்த பச்சை எலும்புடைய நரம்புகள் கூட அழகால் வெளியே தெரியும். லக்திலாஃப பைனஹும், அந்த இருவருக்கும் இடையே வேறுபாடுகள், குரோதங்கள் இருக்காது. குலூபுஹும் கல்புன் வாஹித், அவர்கள் எல்லோருடைய கல்புகளும் ஒரே கல்பாக இருக்கும். அல்லாஹ்வை புகழ்ந்து அல்லாஹ்வை துதித்துக் கொண்டிருப்பார்கள். எத்துணை மனைவிமார்கள்? 2. ஆனால் ஒரு கூட்டத்திற்கு அல்லாஹ் நுழையும் பொழுது 72 மனைவிமார்களை கொடுப்பான். யார் அவர்கள்? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், லிஷ்ஷஹீதி இன்தல்லாஹி 6 ஹிசால், ஷஹீதுகளுக்கு 6 பதவிகளை, உயர்வை அல்லாஹ் அளிப்பான். வயுஸவ்வஜு 72 ஜௌஜா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 72 மனைவிமார்களை அல்லாஹ்வுடைய பாதையில் இறந்தவர்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்திலே நுழைவிக்கும் பொழுது கொடுப்பான். 2 வேணுமா 72 வேணுமா? 2 வேணுமா 72 வேணுமா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த பாக்கியங்களை நமக்கு கொடுப்பானாக. ஆஹா, தங்கத்தாலான மாளிகை, முத்து பவளங்களான மாளிகை. அங்கே சிறுவர்கள் ஓடி வருவார்கள். வில்தானும் முஹல்லதூன், ஓடி வருவார்கள் பணி செய்வதற்காக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்த சிறுவர்கள் ஓடி வருவார்கள். வயதூஃபு அலைஹிம் வில்தானும் முஹல்லதூன், சுற்றி வருவார்கள் அவர்களை. இதா ரஅய்தஹும் ஹஸிபதஹும் லுஅலுஅம் மன்சூரா, நபியே, சிதறப்பட்ட முத்துகளை போன்று அவர்களை நீங்கள் பார்ப்பீர்கள். யாரும் வாருங்கள் என்று அழைத்து ஆடைகள் அனுபவிக்கப்படும். யுஹல்லவுன ஃபீஹா மின் அஸாவிர மின் தஹப் வ லுஅலுஅன் வ லிபாசுஹும் ஃபீஹா ஹரீர், பொற்கடகம், கவசங்கள், முத்து ஆபரணங்கள் அனுபவிக்கப்படும் அவர்களுக்கு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மிருதுவான பட்டாலான ஆடையை அவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆடையாக கொடுப்பான். وَإِذَا رَأَيْتَ ثَمَّ رَأَيْتَ نَعِيمًا وَمُلْكًا كَبِيرًا, நபியே, சொர்க்கத்தை நீங்கள் பார்த்தால் அரச மாளிகையில் உள்ள சுகபோகங்களை எல்லாம் நீங்கள் பார்ப்பீர்கள். கம்பீரமான தோற்றத்திலே பட்டாலான ஆடைகளை அணிந்து கொண்டு, வெள்ளி ஆபரணங்களையும் முத்தாலான ஆபரணங்களையும் அணிந்து கொண்டு சொர்க்கவாதி நுழைவான் சொர்க்கத்திலே. யாரும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உணவை அளிப்பான். பசியாக இருந்தீர்களே மாஷர் மைதானத்தில் நின்று உணவு. وَأَمَّا أَوَّلُ طَعَامٍ يَأْكُلُ أَهْلُ الْجَنَّةِ فَزِيَادَةُ كَبِدِ الْحُوتِ, மீனுடைய ஈரலுடைய பகுதியை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொர்க்கத்தின் முதல் உணவாக கொடுப்பான். فِيهِمَا مِنْ كُلِّ فَاكِهَةٍ زَوْجَانِ, கனி வர்க்கங்கள் உலர்ந்தும் பச்சையாக 2 வகைகளாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுப்பான். وَلَحْمِ طَيْرٍ مِمَّا يَشْتَهُونَ, அவர்கள் விரும்பக்கூடிய மாமிசங்களை அந்த சிறுவர்கள், அந்த வேலையாட்கள் சுற்றி எடுத்துக்கொண்டு வருவார்கள். பசி இருக்காது சொர்க்கத்திலே. பசிக்காக சொர்க்கவாதி சாப்பிட மாட்டான். அல்லாஹ் அவனுக்கு அருளால் சாப்பிட கொடுப்பான். பானம் கொடுக்கப்படும். சொர்க்கத்தின் பானம் ஆறுகளை கொண்ட 4 வகையான ஆறுகளை கொண்ட ஆறுகளிலும் இருந்து
எடுக்கப்பட்ட பானங்கள் அவர்களுக்கு கொடுக்கப்படும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பரிசுத்தமான நீரருவிகளை அங்கே ஏற்படுத்துவான். ருசி மாறாத பாலாறுகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உண்டு செய்வான். மது ஆறுகளை, பேரின்பம் அளிக்கக்கூடிய தேனாறுகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த 4 வகையான ஆறுகளை ஓடச் செய்வான் சொர்க்கத்திலே. ஒவ்வொரு மனிதனுக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த 4 ஆறுகளை சொந்தமாக்குவான். அவர்கள் எந்த திசையில் கை காட்டுகிறார்களோ அந்த திசையில் ஓடுவதற்காக. யாரோ கண்ணியத்துக்குரியவர்களே, அதிலிருந்து பானங்கள் அவனுக்கு எடுத்து கொடுக்கப்படும். கட்டில்கள், சிம்மாசனங்கள், அவன் அமர்ந்து இருக்கும் பொழுது அவனுடைய கரங்களிலே இந்த உணவுகள் ஒப்படைக்கப்படும். அவன் உண்டு கொண்டே இருப்பான். எதை நாடுகிறானோ அது அவனுக்கு உணவாக கிடைக்கும். பறவைகளுடைய மாமிசங்கள், உணவுகள் அவனுக்கு உணவாக கொடுக்கப்படும். மரத்துடைய காய்கனிகள் நினைப்பான், கரத்தில் வரும். அந்த சிறுவர்கள் சுற்றி சுற்றி வந்து உணவுகளையும் பானங்களையும் பரிமாறிக்கொண்டே இருப்பார்கள். மேலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நேரடியாக பானத்தை அவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அருந்த கொடுப்பான். சகாஹும் ரப்புஹும் ஷராபன் தஹூரா, தூய்மையான சுத்தமான பானங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு கொடுப்பான். சொர்க்கவாதிகள் பயணம் செய்வதற்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தங்கத்தாலான குதிரைகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தயாரித்து வைத்திருப்பான். அடுக்கிக் கொண்டே போங்கள், அடுக்கிக் கொண்டே போங்கள். மாளிகைகள், ஆறுகள், இப்படி நிஅமத்துகளோடு, அருளோடு, அல்லாஹ்வின் அன்போடு சொர்க்கவாதி நிஅமத்தை அனுபவித்துக் கொண்டிருப்பான். தேனாறுகள், பாலாறுகள், மது ஆறுகள், ஊற்றுகள், மாளிகைகள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், சொர்க்கவாதியின் மாளிகையில் 70,000 அறைகள் இருக்கும். எத்தனை அறைகள்? 70,000 அறைகள் இருக்கும். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். எதை நினைக்கிறானோ அது அவனுக்கு கிடைக்கும். எதை நாடுகிறானோ அவன் எண்ணி முடிப்பதற்கு முன்னால் அவன் கரங்களிலே ஒப்படைக்கப்பட்டது. நினைத்ததெல்லாம் கிடைத்துக் கொண்டிருக்கும். நினைத்ததையெல்லாம் உண்டு கொண்டிருப்பான், புசித்துக் கொண்டிருப்பான், அருந்து கொண்டிருப்பான். வேலையாட்கள் சுற்றி சுற்றி வந்து கண்ணியங்களை, உயர்வுகளை கொடுத்துக் கொண்டே இருப்பார்கள். யாரும் முக்கியமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதையெல்லாம் கொடுத்ததற்கு பிறகு அல்லாஹ் கொடுக்கின்ற, அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய நிஅமா ஹுருல் ஐன், கண் அழகிகள். யார் அவர்கள்? கண் அழகிகள், ஹுருல் ஐன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகின்றான், வ அஸ்வாஜும் முத்தஹரா, சுத்தமான தூய்மையான மனைவிமார்கள். உடலால் மட்டுமல்ல, உள்ளத்தாலும் உடலாலும் இணைந்த சுத்தமான தூய்மையான மனைவிமார்கள். ஹூருன் மக்சூராத்துன் ஃபில் கியாம், கூடாரங்களிலே தங்கி இருப்பார்கள். லம் யத்மிஸ்ஹுன்ன இன்சுன் கப்லஹும் வலா ஜான், எந்த மனிதர்களும் ஜின்னினமும் யாரும் அவர்களை தொட்டிருக்க முடியாது. சுத்தமானவர்கள், தூய்மையானவர்கள். கஅம்சாலில் லுஅ்லுஇல் மக்னூன், முத்துக்களால், முத்துக்களை போன்று பிரகாசமான மின்னக்கூடியவர்கள். கஅன்னஹுன்னல் யாகூத் வல் மர்ஜான், முத்துக்கள் மரகதங்களால் ஆனவர்கள். பிரகாசமாக அதை போன்று மின்னிக் கொண்டிருப்பார்கள். ஃபஜஅல்னாஹுன்ன அப்காரா உருபன் அத்ராபா, கணவனை அதிகமாக நேசிக்கக்கூடியவர்களாக, கணவனின் மீது அதிகமான அன்பு செலுத்தக்கூடியவர்களாக, சம வயதை அடைந்த கன்னியர்களாக அந்த ஹூரிலின் பெண்கள் அவர்களிடத்திலே ஒப்படைக்கப்படுவார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இந்த ஹூரிலின் பெண் இந்த பூமியை திறந்து பார்த்தால் இந்த பூமியில் உள்ள அனைத்தும் வெளிச்சமாகிவிடும், நறுமணமாகிவிடும். இந்த ஹூரிலின் பெண் தன்னுடைய எச்சிலை கடலிலே உமிழ்ந்தால் கடல் நீர் நல்ல தண்ணீராக மாறிவிடும். அவ்வளவு சுத்தமானவர்கள், அவ்வளவு தூய்மையானவர்கள். வஇந்தஹும் காசிராத்துத் தர்ஃப், தங்களுடைய பார்வைகளை தாழ்த்தி இருப்பார்கள். கணவனை தவிர வேறு யாரையும் பார்க்க மாட்டார்கள். யாரும் என்ன தன்மை பாருங்கள். அல்லாஹ் அக்பர்.
கணவனை தவிர வேறு யாரையும் பார்க்க மாட்டார்கள். தலைகளை தாழ்த்தி சொர்க்கத்தில் இருப்பார்கள். அல்லாஹ் மனைவிமார்களாக அவர்களை ஆக்குவான். அல்லாஹ் மனமுடித்து கொடுப்பான், மனைவிமார்களாக ஆக்குவான். அல்லாஹ்வுடைய தூதர் அதனுடைய நிகழ்வை சில ஹதீஸ்களிலே எமக்கு பதிவு செய்தார்கள். சொர்க்கத்திலே கடை வீதிகள் இருக்கும். ஜும்ஆவுடைய தினத்திலே கடை வீதிக்கு மனிதன் செல்லுவான். வாங்குவதற்கு காசு தேவையா? தங்கம் வெள்ளிகளை வைடூரியங்களை மாணிக்கங்கள் விற்கப்படும். காசு இல்லை. சுப்ஹானல்லாஹ், அள்ளி அள்ளி கொடுப்பார்கள். அல்ஹம்துலில்லாஹ், அள்ளி அள்ளி கொடுப்பார்கள். வாங்கி கொண்டு வரும் பொழுது ஒரு காட்சி அவனை தொடும். வீட்டிற்கு வருவான் தன்னுடைய மனைவிமார்களை சந்திப்பதற்காக. கடைக்கு சென்று திரும்பிய வந்த கணவன் அவனை பார்த்தவுடன் அந்த ஹோலின் பெண்கள் சொல்லுவார்கள், ஆஹா ஆஹா, வெளியே செல்லும் பொழுது ஒரு அழகு, வெளியே சென்று வரும் பொழுது இவ்வளவு அழகு உயர்ந்தவர்களாக, அழகு கூடியவர்களாக வந்திருக்கிறீர்களே. அவர்களும் சொல்லுவார்கள், நீங்களும் அழகிலே உயர்ந்தவர்களாக மாறி இருக்கிறீர்களே. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சொர்க்கவாதி வந்ததற்கு பிறகு அந்த ஹூரிலின் பெண்கள் அந்த கணவனை தன்னுடைய மடியில் படுக்க வைப்பார்கள். படுக்க வைத்து வெள்ளிகளால் ஆன பாத்திரத்திலே சொர்க்கத்தின் நீரை ஊட்டுவார், உணவாக கொடுத்து கொண்டிருப்பார்கள், பானமாக அருந்த கொடுத்து கொண்டிருப்பார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கீழே படுத்திருக்கக்கூடிய அந்த கணவனை பார்த்து சொல்லுவார்கள், உங்களை விட இந்த சொர்க்கத்திலே யாரும் அழகில்லை. அவர்களும் சொல்லுவார்கள், உங்களை விட சொர்க்கத்திலே யாரும் அழகில்லை. யாரும் ஹூரின் பெண்களுடைய அந்த வார்த்தையை கேட்ட மயக்கத்திலே அவன் வாழ்ந்து கொண்டிருப்பான். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சொர்க்கவாதி இருந்து கொண்டிருப்பான் சொர்க்கத்திலே. ஹூரின் பெண்களை பார்த்து கொண்டு இருந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு ஹூரின் பெண் வருவார். அவன் இப்படி திரும்பி இருந்து ஆறுகளுக்கு மத்தியிலே இருந்து கொண்டிருக்கும் பொழுது அவனுடைய தோள்பட்டையை தட்டுவாள். இவன் திரும்பி பார்ப்பான். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இவனுடைய முகத்தை அந்த ஹூரின் பெண்ணில் கன்னத்திலே பார்ப்பான். இவனுடைய முகத்தை திரும்பி பார்க்கும் பொழுது அந்த ஹூரின் பெண்ணுடைய கன்னத்திலே தெரியும் இவனுடைய முகம். யார்? அவன் கேட்பான், இவ்வளவு காலம் எங்கே இருந்தீர்கள்? இவ்வளவு அழகா? யார் நீங்கள்? ஸலாமு அலைக்கும். வஅலைக்கும் அஸ்ஸலாம். மன் அன்தி? யார் நீ? அன மினல் மஸீத். அல்லாஹ் உனக்கு அதிகரித்து தருவான் என்று கூறிய அதிகரிப்பில் உள்ள பெண் நான். அல்லாஹ் அக்பர். ஒவ்வொரு நாளும் அழகு அதிகரிக்கும், ஒவ்வொரு நாளும் பானத்தின் சுவை அதிகரிக்கும், ஒவ்வொரு நாளும் உணவின் சுவை அனுபவிக்கும், ஒவ்வொரு நாளும் புது புது மனைவிமார்களும் அதிகரிப்பார்கள். யாரும் எவ்வளவு பெரிய வாக்கியம் பாருங்கள். அப்படி என்றால் உலகத்திலே மனம் முடித்த பெண்கள் எங்கே? எங்கள் மனைவிமார்கள் எங்கே? அந்த அழகை பார்த்தவுடன் இந்த உலகத்தின் அற்ப அழகிலே இருக்கக்கூடியவர்களை மறந்து விட்டோமா? எங்கே அவர்கள்? யாரோ யாரோ ஹூரிலின் பெண்களை விட, ஹூரிலின் அழகை விட அழகிலே அதிகமானவர்களாக, ஹூரிலின்களுக்கெல்லாம் தலைமை நின்று நடத்தக்கூடிய மனைவிமார்களில் தரமுடையவர்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மூமினான பெண்களாக உங்களுடைய மனைவிமார்கள் இருந்தால் அல்லாஹ் ஆக்குவான். செய்தி பெற்றுக் கொள்ளுங்கள். ஹூரின் பெண்களை விட அழகானவர்கள் மூமினான பெண்கள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உருவாக்கியவர்கள். அங்கே சண்டை வராது. 2 மனைவி, 3 மனைவி, 4 மனைவி, 72 மனைவி வைத்தாலும் சண்டை வராது. ஒருவர் இன்னொருடைய வாழ்க்கையை பார்க்க முடியாது. முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்,
ஒருவர் இன்னொரு மனைவியோடு அவர் வாழக்கூடிய வாழ்க்கையை பார்க்க முடியாது. இங்கே சென்றாலும் இன்பம், இங்கே சென்றாலும் இன்பம், இன்பத்தின் வெள்ளத்திலே மிதந்து கொண்டிருப்பான். யாரும் வாக்கியம் பாருங்கள். அத்துணை மனைவிமார்களையும் சண்டை இல்லாமல், சச்சரவு இல்லாமல், குரோதம் இல்லாமல், வெறுப்பு இல்லாமல், பகைமை இல்லாமல் ஒரே தரத்திலே வைத்துக் கொண்டிருப்பார். இன்னொரு மனிதன் இருக்கிறான், இவனுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அந்தஸ்து என்ன தெரியுமா? ஏழை, பாவம், நரகத்தின் கடைசி மனிதன், நரகத்தின் சொர்க்கத்திலே நுழையக்கூடிய யார் இவன்? யார் இவன்? கடைசி மனிதன். அல்லாஹ்விடத்தில் கேட்பான். நீங்கள் படித்த சம்பவம் தான், நினைவுபடுத்துகிறேன். யா அல்லாஹ், வெளியாக்கிவிடு யா அல்லாஹ். காஃபிர்கள், முஷ்ரிக்குகள் எல்லாம் இருக்கிறார்கள், ஈமான் கொண்டு கடைசி மனிதனாக இருக்கிறேன், வெளியாக்கிவிடு யா அல்லாஹ். அல்லாஹ் கேட்பான், சரி வெளியாக்குகிறேன். இதற்கு பிறகு எதையும் என்னிடத்திலே கேட்கக்கூடாது. சரியா அல்லாஹ்? கேட்க மாட்டேன். உன் கண்ணியத்தின் மீது சத்தியம் இடுகிறேன், கேட்க மாட்டேன். சரி, வெளியாக்கி விடுவான் அல்லாஹ். பல ஹதீஸ்களிலே பல விதமாக வந்திருந்தாலும் சேர்த்து சொல்லுகிறேன், வெளியாக்கி விடுவான் அல்லாஹ். வெளியே நிற்பான். யா அல்லாஹ், அங்கே ஒரு மரம் தெரிகிறது யா அல்லாஹ், நரகத்தின் வெப்பத்திலே வாடிக்கொண்டு வந்தேன், அந்த மரத்திலே என்னை கொண்டு போய் சேர்த்து விடு யா அல்லாஹ். எதையும் கேட்க மாட்டாய் என்று வாக்களித்தாயே யா அல்லாஹ், இதற்கு மேல் எதையும் கேட்க மாட்டேன். மனிதனுடைய சுபாவம் அப்படித்தான். ஒன்றை வாக்களிப்பான், மீறுவான், அடுத்து அதேவா செய்வான். மரத்தை அல்லாஹ் கொண்டு போய் சேர்ப்பான். அதை விட இன்னொரு மரம் அழகா அவன் கண்களுக்கு முன்னால் தெரியும். யா அல்லாஹ், இந்த மரத்தை விட அந்த மரம் அழகாக இருக்கிறது யா அல்லாஹ், அங்கே போய் விடுகிறேனே, இதற்கு மேல் எதையும் கேட்க மாட்டேன். முன்னாடியே வாக்களித்தாயே யா அல்லாஹ், இதுக்கு மேல எதையும் கேட்க மாட்டேன். சரி போ. மரம் தோன்றிக் கொண்டே இருக்கும். இங்கே நில்லுங்கள், கொஞ்சம் நில்லுங்கள். ஒரு கேள்வி. வெளியாக்கியவன் அல்லாஹ், வாக்கை ஏற்றுக்கொண்டவன் அல்லாஹ். சரி, மரத்தை உருவாக்கியவன் யார்? யார்? இரண்டாவது மரத்தை தோற்றுவித்தவன் யார்? 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 அல்லாஹ். ஏன்? இந்த அடியான் மீது அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய பாசம், இந்த அடியார் சொர்க்கத்தில் நுழைய வேண்டும் என்று அல்லாஹ்வுக்கு இருக்கக்கூடிய ஆசை. சொர்க்கம் தெரியும் யா அல்லாஹ், உள்ள போயிடறேன்னு, இதுக்கு மேல எதையும் கேட்க மாட்டேன் யா அல்லாஹ். சரி போ, கேட்க மாட்டேன், எதுக்கு மேல கேட்க மாட்டேன் யா அல்லாஹ். போ. போய் பார்த்தால் எல்லாம் ஹவுஸ்ஃபுல். ரப்பே, போனையா அல்லாஹ், உள்ள ஒண்ணுமே இல்லையா அல்லாஹ், எல்லாம் அவரவரின் இடம் என்று சொந்தமாக இருக்கிறது யா அல்லாஹ். அப்படியா? தமன்னா, ஆசைவை. என்ன வேண்டும்? என்ன வேண்டும்? ஆசைவை. இந்த ஒரு ஹதீஸ் போதுங்க சொர்க்கத்தை புரிஞ்சு கொள்றதுக்கு. ஆசைவை 5 முறை அல்லாஹ் கூறுவான். ஆசை வைத்து விட்டேன் யா அல்லாஹ், ஆசை வைத்து விட்டேன், இது போதும் யா அல்லாஹ். ஆசை வைத்து விட்டாயா? நீ 5 முறை ஆசை வைத்ததும் இந்த உலகத்தை விட 10 மடங்கு இந்த பூமியில நீ வாழ்ந்தாய் அல்லவா? கொழும்புல இருக்கக்கூடிய சின்ன வீடு அல்ல, இந்த உலக வாழ்க்கை இதை விட 10 மடங்கு பெரிய உலகம் உன் ஒருவனுக்கு. போ. ரப்பே, யா அல்லாஹ், யா அல்லாஹ், சரிதான் யா அல்லாஹ், ஏதோ வாக்கு மீறிட்டேன், தெரியாம கேட்டு வந்துட்டேன், அதுக்காக என்ன போய் இப்படி கேலி செய்றியே? சொல்ல கேலி செய்றியே ரப்பே, எனக்கு உலகத்தை விட 10 மடங்கா? அல்லாஹ் சொல்லுவான், கேலி செய்வது என் குணம் அல்ல, நீ போ, பெற்றுக் கொள்வார். யார்? உள்ளே நுழைந்த அவன் அந்த 10 மடங்கு பெரிய உலகத்தில் நுழைவான். அவன் கூறுவான், நுழையும் பொழுது, இந்த சொர்க்கத்திலே எனக்கு கொடுத்ததை போன்று அல்லாஹ் யாருக்கும் கொடுக்கல. யார் இவன்? யார் இவன்? சொர்க்கத்தின் கடைசி மனிதன். கடைசி மனிதன். அல்லாஹ் எனக்கு கொடுத்ததை போன்று யாருக்கும் அல்லாஹ் கொடுக்க.
அப்படித்தான் அல்லாஹ் வச்சிருப்பான் சொர்க்கத்தில். நம்மளை விட ஒரு ஆள் மேல இருக்கான்னு தெரிஞ்சாதானே மனசுல கவலை வரும். கவலை கிடையாது சொர்க்கத்தில். அவர்கள் தான் உயர்ந்தவன் என்று எண்ணிக்கொண்டிருக்கும் அளவிற்கு அல்லாஹ்க்குவான். இந்த அடியான் சொர்க்கத்தில் கொடுக்கப்பட்ட அந்த புது மாளிகையை திறப்பான். 2 ஹூரின் பெண்ணை அல்லாஹ் அந்த நரகத்தின் கடைசி மனிதனுக்காக அல்லாஹ் ஆக்கி வைத்திருப்பான். இந்த நரகத்திலிருந்து வெந்து வந்த இந்த மனிதன் எப்போ இந்த வார்த்தையை சொல்லுவான் தெரியுமா? சொர்க்கத்தில் எனக்கு கொடுத்த மாதிரி யாருமே கொடுக்கலன்னு சொல்லி அந்த கதவை திறந்து பாப்பானே, அப்போ அந்த பெண்கள் சொல்லுவார்கள், அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யாக லனா வ அஹ்யானா லக். எங்களுக்காக உங்களை படைத்த, உங்களுக்காக என்னை படைத்த, எங்களை படைத்த அந்த ரப்புக்கே எல்லா புகழும். உங்க மனைவி உங்க வீட்டுக்குள்ள நீங்க நுழையும் பொழுது இந்த வார்த்தையை சொன்னா எப்படி இருக்கும்? யோசிச்சு பாருங்க, சொல்லி பாருங்க. மேல உள்ள மனைவிமார்கள் எல்லாம் அந்த கணவன்மார்களுக்கு, யார் உங்களுக்காக என்னை படைத்த, எங்களை படைத்த, எங்களுக்காக உங்களை படைத்த அந்த ரப்புக்கு எல்லா புகழும். அல்லாஹ் யாருக்கும் கொடுக்கவில்லை, சொர்க்கத்திலே எங்களுக்கு கொடுத்ததை போன்று. யாரோ கடைசி மனிதன். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹுடைய தூதரோடு முன்னால் சென்றவர்களுக்கு அப்படி என்றால் என்ன என்ன சுத்து பாருங்க. இதுவெல்லாம் பெரிதா? இல்லை. சொர்க்கத்தின் இன்பத்திலே நான் பெரிய விஷயங்களை எல்லாம் பட்டியலிடவில்லை. ஏன் இதையெல்லாம் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம், அடைவீர்கள். ஆனால் ஒரு மனிதன் நோக்கமாக சொர்க்கத்திலே எடுக்க வேண்டிய மிகப்பெரிய அம்சம் வரிதுவானும் மினல்லாஹி அக்பர், அல்லாஹ்வுடைய பொருத்தம். அல்லாஹ்வுடைய பொருத்தம் மிகப்பெரியது. சொர்க்கவாளிகளுக்கு தான் அல்லாஹ் கொடுப்பான். எப்படி கொடுப்பான்? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மறுமையிலே சொர்க்கவாதிகளை அழைப்பான். யா அஹ்லல் ஜன்னah, யா அஹ்லல் ஜன்னah, சொர்க்கவாதிகளே, இன்ஷா அல்லாஹ் நாம் எல்லாம் ஆஜராகுவோம். இன்ஷா அல்லாஹ் லப்பைக ரப்பனா வ சஅதைக், ஆஜராகி விட்டோம் யா அல்லாஹ். ஹல் ரதீதும், திருப்தி அடைந்தீர்களா? போதுமா இதுவெல்லாம்? ஹூர்லின் பெண், அழகான ஆறுகள், மாளிகைகள், சிம்மாசனங்கள், உங்களுக்கு வேலையாட்கள், உங்களுக்கு சுப செய்திகள் போதுமா? ஹல் ரதீதும் وما لنا لا نرضى يا رب وقد أعطيتنا ما لم تعط أحدا من خلقك. எப்படி யா அல்லாஹ் பொருந்திக் கொள்ளாமல் இருக்க முடியும்? உன் படைப்புகள் யாருக்கும் கொடுக்காததை அல்லவா எங்களுக்கு கொடுத்திருக்கிறாய். அன உஅதீகும் அஃதல மின் தாலிக். ரப்புக்கும் அந்த அடியார்களுக்கும் நடக்கக்கூடிய உரையாடலை பாருங்கள். உங்களுக்கு கொடுக்கட்டுமா இதைவிட சிறந்த ஒன்றை? சொர்க்கவாதிகள் என்ன தெரியுமா சொல்லுவார்கள்? வேண்டும் என்று சொல்ல மாட்டார்கள். பாருங்க அவங்க என்ன அனுபவிச்சிருப்பாங்க. யாரோ وأي شيء أفضل من ذلك وأي شيء أفضل من ذلك. என்ன யா அல்லாஹ் இதை விட? அல்லாஹ் சொல்லுவாங்க, அல்லாஹ் கூறுவார், أحل عليكم رضواني أحل عليكم رضواني فلا أسخط عليكم بعده أبدا. என்னுடைய பொருத்தத்தை இன்றைய தினம் உங்களுக்கு விதிக்கிறேன், இதற்கு மேல் உங்கள் மீது கோபமே படமாட்டேன். இதற்கு மேல் கோபம் இல்லை அடியார்களே உங்கள் மீது. என் பொருத்தம் உங்கள் மீது. அல்லாஹ்வுடைய பொருத்தத்திற்காக பயணித்த கூட்டம் சஹாபாக்கள்.